ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாம்பழ சீசன் இருக்கும்போதே சில ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எது ஒன்றும் மாம்பழ டீ கேக் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்திருக்கேன். அதை வந்து அரை கப் வர வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் போதுமான அளவாக இருக்கும். இதில் வந்து 1/4 கப் அளவு நான் அதே கப்பில் 1/4 கப் அளவு பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம். ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா எல்லோவில் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு, வெனிலா எசன்ஸ் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒயிட்டை வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம். பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஃபூமிங்காக வரும். அதுக்கப்புறமா 3/4 கப் சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், ஒரே இதுவாக சேர்க்காம. அப்போ தான் சீக்கிரம் ஈஸியாக கரையும். சர்க்கரைலாம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, சும்மா எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பல்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ரைட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி வலிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு ஒரே ஒரு வாட்டி. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தெளிக்க போகிறோம். 1 கப் மைதா மாவு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1/4 கப்பு பால் பவுடரும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம ஒரே இதுவாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணும்போது ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ எல்லா மாவையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி 1/4 கப் அளவு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஓவனை வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம எந்த டின்னில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பேட்டரை நம்ம அந்த டின்னில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஒரு 2 வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு டூத்பிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து 35 to 40 மினிட்ஸ் கிட்டே நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸ் போடணும். அப்போ தான் நமக்கு உடையாமல் வரும் கேக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்டான டேஸ்டியான மேங்கோ டீ கேக் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.